பேய் பொம்மைகள் நிறைந்த திகிலூட்டக்கூடிய தீவு ஒன்று இருக்குதான். அந்த தீவுக்குள்ள எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லையா. ஆனா 1500க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இருக்குது. அந்த பொம்மைகளை பார்க்கும் போது ரொம்பவே திகிலூட்டக்கூடிய வகையில அமைந்திருக்குது. அதை உங்களால நம்ப முடியுதா? இது மட்டும் இல்லாம அந்த பொம்மைகளுக்கு பின்னாடி பல மர்மமான கதைகள் ஒளிந்தும் இருக்குது. அதை பற்றின முழுமையான காணொலியை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அமெரிக்காவினுடைய மெக்சிகோ மாகாணத்துல தான் இந்த பொம்மை தீவு அமைந்திருக்குது. இதற்கு முதல்ல இந்த பொம்மை தீவு மிதக்கும் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏரிகளால சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம். இது மட்டும் இல்லாம ஒரு தீவாகத்தான் இருக்குது. இந்த தீவினுடைய மறுக்கரைக்கு நம்ம போவமாக இருந்தா அதுக்குமே இந்த ஏரியை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுவும் 1.5 மணி நேரத்துக்கு பயன்படுத்தி தான் மறுக்கரையில் இருக்கக்கூடிய அழகான நகரத்துக்கு நம்ம போக முடியும். இருந்தாலுமே மிதக்கும் தோட்டம் அப்படின்னு இருந்த இந்த தீவு அதற்கு பிறகு பொம்மைகள் தீவு அப்படின்னு மாறினதற்கான காரணம் பற்றி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மிதக்கும் தோட்டம் என அழைக்கப்படக்கூடிய இந்த தீவுல இருந்து 1.5 மணி நேரம் நம்ம பயணித்து போகும்போது ஒரு அழகான சிறிய கிராமம் ஒன்றை நம்மளால பார்க்க முடியும். இந்த அழகான கிராமம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டுல 3 சிறுமிகள் குறிப்பாக பேசப்படுறாங்க இந்த கதையில. ஏன் அப்படின்னா, இந்த 3 சிறுமிகளும் எப்போதுமே விளையாடி கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது வளமையாக இந்த ஏரியில தாமரை, மல்லிகை போன்ற பல மலர்கள் பூத்து குலுங்குறது வழக்கமான ஒரு விஷயமாக சொல்றாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கிற ஆர்வத்துல அந்த ஏரி பக்கம் இந்த சிறுமிகள் 3 பேரும் போறாங்க. அதுல ஒரு சிறுமி எப்போதுமே அவங்க கைகள்ல பொம்மைகளை மட்டும்தான் வைத்து விளையாடுறாங்க. இருந்தாலுமே அந்த சிறுமிக்கு இந்த பூக்களை தானும் பறித்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த சிறுமிக்குள்ள ஏற்படுது. இந்த ஏரியினுடைய ஆபத்தை பற்றி அறியாத அந்த சிறுமி என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த மலர்கள்ல ஏதாவது ஒரு மலரை தன் கைக்குள்ள வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த ஏரிக்குள்ள இறங்கி, அதாவது அந்த பொம்மை வைத்திருக்கக்கூடிய சிறுமி தான் இறங்கி பூக்களை பறிக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்படி முற்படும் போது திடீரென அந்த ஏரிக்குள்ள தான் வைத்திருந்த பொம்மையோட வீழ்ந்துடுறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற சிறுமிகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க உடனடியாக கத்தவும் இயலாம அந்த இடத்துல இருந்து பயந்து அவங்களுடைய வீட்டுக்கு ஓடி போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த 2 சிறுமிகளும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்றாங்க, இப்படி நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், பூ பறிக்கும் போது இப்படி இந்த சிறுமி விழுந்து இவங்க உள்ளுக்கு போயிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்கள காணலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு ஊரார் எல்லாமே சேர்ந்து அந்த ஏரிக்கு வலை வீசி தேடுறாங்க இந்த சிறுமியையும் அந்த பொம்மையையும். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. அந்த இடத்துல இருந்து சிறுமியினுடைய உடலோ பொம்மையோ எந்த ஒரு விஷயமுமே இந்த ஊர் மக்களுக்கு கிடைக்கல. தேடிக்கொண்டே இருந்த மக்கள் ஒரு கட்டத்துல யோசிக்கிறாங்க, ஏரியினுடைய தண்ணீருடைய அளவு அதிகமாக இருக்கிறதால சம்டைம்ல இந்த சிறுமி பொம்மையோட அடித்து கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைத்துட்டு அந்த தேடுதலை அப்படியே கைவிட்டுறாங்க. இந்த நிலையில அப்படியே காலங்கள் போகுது. காலங்கள் போனாலும் 20ஆம் நூற்றாண்டுல டான் களி அப்படிங்கிறவர் அந்த தீவுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆன பிறகு அந்த தீவினுடைய அழகை பார்த்து அந்த தீவுக்குள்ள அவர் போறாரு. அப்படியே அந்த சிறுமியினுடைய மரணத்திற்கு பிறகு காலங்களும் போகுது. அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுல டான் கலியன் அப்படிங்கிறவர் அந்த ஏரி இருக்கக்கூடிய பகுதிக்கு வராரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதற்காக. அப்படியே அந்த ஏரிக்குள்ள படகு பயணத்தை மேற்கொண்ட அவருக்கு அழகாக இருந்த இந்த தீவு கண்களுக்கு படுது. கண்களுக்கு பட்ட உடனே அந்த தீவுக்குள்ள தானும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த தீவுக்குள்ள படகை நிறுத்திட்டு போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்திருக்குது. என்ன அப்படின்னா, அவர் படகுல இருந்து இறங்கி அந்த தீவுக்குள்ள போயிட்டாரா. அந்த தீவுக்குள்ள போனதுக்கு பிறகு இந்த களியனுக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஏனப்பா என்ன காப்பாற்ற வரல அப்படின்னு சொல்லி அசரீரி கேக்குது. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த தீவுக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா, எனக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இருந்தாலுமே அந்த தீவுக்குள்ள இவரை தவிர்த்து வேற எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றாரு. அப்ப தீவு பகுதியில இருந்த களியனுக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மைய எடுத்ததுக்கு பிறகு
இப்போயாவது என்னை காப்பாற்றி கொண்டு போயிருங்களே அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேக்குது. இது இவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா, தான் மட்டும்தான் இந்த தீவுல இருக்கோம், இருந்தாலும் எங்கேயோ இருந்து ஒரு அசரீரி எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட படகு எடுத்துக்கொண்டு பொம்மையோட அந்த படகுல பயணிக்கிறாரு. கலியன் இந்த ஒரு குழப்பத்தோட கிராமத்துக்குள்ள போறாரு. அப்படி போகும்போது மக்கள்கிட்ட கேட்கிறாரு, இப்படி ஒரு தீவுக்கு நான் போனேன், இந்த தீவுக்குள்ள போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு பொம்மை கிடைத்தது, இது மட்டும் இல்லாம 2 தடவை ஒரு அசரீரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க பார்த்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டாரோ அதெல்லாம் ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு முதியவர் இருந்திருக்கிறாரு. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, 19ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது 3 சிறுமிகள் இருந்தாங்க. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது அதுல ஒரு சிறுமி பூ பறிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏரிக்குள்ள விழுந்து இப்ப வரைக்குமே அவங்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அந்த சிறுமி கையில பொம்மை இருந்த கதையையும் அந்த முதியவர் கலியன்ட்ட சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்டதற்கு பிறகு தீவுல கேட்ட அந்த அசரீரி குரல் திரும்ப திரும்ப அவருக்கு மனதில் ஒலித்து கொண்டே தான் இருந்துச்சு. இதுக்கு பிறகும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள்கிட்ட அவர் பேசாம தனிமையில இருக்கிறத தான் விரும்பி இருக்கிறாரு கலியன். அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுட்டு அந்த பொம்மையோட படகுல ஏறி அந்த தீவுக்குள்ளே போறாரு. போகும்போது யோசிக்கிறாரு, இதுக்கு முதல் ஜென்மத்துல அந்த சிறுமியினுடைய தந்தையாக நான் இருந்திருப்பனும் அப்படிங்கிற ஒரு யோசனையோட எனக்கு இந்த வெளி உலகம் வேணாம் அப்படின்னு நினைத்துட்டு அந்த தீவுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வைத்து அவருக்கென்று ஒரு குடிலொன்ன அமைத்து கொள்றாரு. அவருக்கான சாப்பாட்டிற்காக மரங்கள்ல இருந்த பழங்களை பறித்து கொள்றாரு. இப்படித்தான் ஒரு சில காலங்களுக்கு அவருடைய வாழ்க்கை போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்து அவர் யோசிக்கிறாரு, இப்ப இந்த இடத்துல நம்ம விவசாயம் செய்தா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு விவசாயத்தையும் அந்த தீவுல மேற்கொள்றாரு. இப்ப விவசாயம் செய்யவும் ஆரம்பித்துட்டாரு இல்லையா, அதை விற்பனை செய்யறதற்காக திரும்ப அந்த விவசாயத்தால பெற்றுக்கொண்ட பொருட்கள் எடுத்துக்கொண்டு இவர் கிராமத்துக்குள்ளே போறாரு. கிராமத்துக்குள்ள போனவர் அங்க போயிட்டு மரக்கறிகளை விற்பனை செய்துட்டு அந்த காய்கறிகளை விற்பனை செய்ததன் மூலமாக வரக்கூடிய லாபத்துல ஒரு பொம்மைய டெய்லி வாங்கிட்டு போறாரு. எங்க அந்த தீவுக்கு வாங்கிட்டு போறாரு. இப்படி வாங்கி கொண்டு போற ஒவ்வொரு பொம்மையும் எதற்காக வாங்கி கொண்டு போறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவர் வாங்கி கொண்டு போயிட்டு ஒவ்வொரு மரத்திற்கும் அந்த பொம்மைகளை கட்டி வைப்பாரா. சுமார் 50 ஆண்டுகளாக தொடர்ந்தும் இந்த வேலையை தான் அவர் செய்து கொண்டிருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த தீவுக்குள்ள அவர் மட்டும்தான் எப்போதுமே தனிமையாக இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு மக்களும் அந்த தீவுக்குள்ள போகவும் இல்லை, வரவும் இல்லை. இப்படியே காலங்கள் போகுது. இவருடைய தனிமையான வாழ்க்கை மட்டும்தான் அந்த தீவுக்குள்ள போகுது. இப்படியே இருக்கும்போது 1990ஆம் ஆண்டுல ஒரு புகைப்பட கலைஞர் அந்த தீவுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. தீவுக்குள்ள என்ட்ரி ஆகினவர் முதல்ல அந்த தீவுக்குள்ள போகல. அவர் முதல்ல வந்த இடம் அந்த கிராமத்துக்கு தான். அந்த கிராமவாசிகளால கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு தான் இந்த தீவுக்குள்ள நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த தீவை நோக்கி பயணிக்கிறாரு. அப்படி போகும்போது இவருக்கு பல அதிர்ச்சியான திகிலூட்டக்கூடிய சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொம்மைகள் மரத்துல கட்டப்பட்டிருக்குது. இந்த கட்டப்பட்ட பொம்மைகளை பார்க்கும்போது அனைத்துமே திகிலூட்டக்கூடிய வகையிலையும் பேய்கள் நிறைந்த ஒரு காடாகவும் மாறி காணப்பட்டிருக்குது. இத பயத்தோட இவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வெளி உலகத்திற்கு வராரு. இதன் மூலமாகத்தான் அமெரிக்காவினுடைய மெக்சிகோல இப்படி ஒரு பயங்கரமான திகிலூட்டக்கூடிய ஒரு காடு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்குது. அங்கு வாழ்ந்த ஒரே ஒரு மனிதன் தான் டான் கலியன் இல்லையா. அவரும் ஹார்ட் அட்டாக் ஒரு சில காலங்கள்லேயே இறந்தும் போயிடுறாரு. அதற்கு பிறகுமே பல பேர் அந்த தீவுக்குள்ள போனாலுமே கூட அவங்களுடைய கேள்விகளுக்கு விடை இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த பொம்மைகள் கட்டப்பட்டிருக்குது, அந்த தீவுக்குள்ள யாரு தான் அப்படி வாழ்ந்தது, என்ன தான் அங்க விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே தீர்க்கப்படாத ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது. இப்ப வரைக்குமே அந்த திகிலூட்டக்கூடிய காடு இருக்கு இல்லையா, அதாவது மிதக்கும் தோட்டம் இல்லாட்டி பொம்மைகள் தீவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து திகிலூட்டக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது, இதற்கு பின்னால யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்குது. இதை பற்றின பல ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சரியான பதில் இப்ப வரைக்குமே கிடைக்கல. மற்றும் ஒரு மர்ம பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஆசை தம்பி அஸ்வினி. ஒளிப்பதிவாளர் லிஷிஹரன்.